ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நம்ம ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கோம். நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக கட் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப பொடியாக அரியணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்துக்கிறேன். இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 3 மிளகாய் 4 மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளியும் 1-2 தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிற பாருங்கள். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு போட்டு வதக்கும் போது சீக்கிரமே நமக்கு வதங்கி கிடச்சிடும். நமக்கு ரொம்ப நேரமும் ஆகாது, ரொம்ப ஈஸியாக நமக்கு குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தக்காளிலாம் பாருங்கள், மேல் தோல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம அது நசுக்கி பார்த்தோன்னா நான் தக்காளி மசியணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா நான் நசுக்கி காட்டணும் பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு இதாகுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இது சூடு ஆறினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷமாக ஆறிடுச்சு, சூடு எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம சூடாக அரைச்சிடக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி ஆற வச்சு தான் அரைக்கணும். அப்படி நீங்கள் சூடாக அரைக்கணும், உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதில் ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி எல்லாமே ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுமே பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். இதிலே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சட்னியில் சேர்த்தாச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. தேங்க்யூ.